பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் இந்த வீடியோவில் என்னுடைய சாட்சியின் தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம். சின்ன வயசில் ஆண்டவராகிய இயேசுவுக்காக பக்தியாக வாழ்ந்து கொண்டிருந்த நான், நாட்கள் போக போக அவரை விட்டு தூரமாய் போய்விட்டேன். ஆனாலும் என் ஆண்டவர் திரும்பவும் என்னை சந்தித்தார். அதை குறித்து நான் சாட்சியாக சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். தொடர்ந்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் 6வது வகுப்பு படித்து கொண்டிருக்கும் வரையிலும் ஆண்டவருக்காக பக்தியாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். யார் என்னை அடித்தாலும் நான் அமைதியான ஒரு பையனாக இருந்தேன். யாருடைய சண்டைக்கும் போகாமல் அமைதியாக இருப்பேன். யாராவது என்னை அடித்தால் இந்த கன்னத்திலும் அடியேன் என்று காட்டக்கூடிய அளவுக்கு பக்தியாக ஆண்டவருடைய வசனங்களை கை கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தேன். இப்படியே நாட்கள் போக போக நான் 6ஆம் வகுப்பு பாஸ் பண்ணி 7வது போகும்போது எல்லாமே மாறத் தொடங்கினது. 7ஆம் வகுப்பு போகும்போது நாம் முதல்ல பாஸ் பண்ணி பெரிய கிளாஸ் போகிற சந்தோஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆண்டவரை மறந்து போனேன். நான் 7வது படித்த கிளாஸ் 3வது மாடியில் கடைசி கிளாஸ். அதிகமாக அங்கே யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா 3வது மாடி வரையும் ஏறி வரணுன்ட்டு நிறைய டீச்சர்ஸ் வராமலே இருப்பாங்க. அழகான வியூ அங்கேருந்து தெரியும். அங்கேருந்து பார்க்கும்போது எல்லாம் அவ்வளோ சூப்பராக தெரியும் ஜன்னலிருந்து பார்த்தா. அப்போது இப்படிப்பட்ட சந்தோஷங்கள் எனக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாள் என்னோட கிளாஸில் இருக்கிற எல்லா பசங்களும் WWE பார்த்துட்டு அதையே பேசின்னு இருப்பாங்க. நான் அமைதியாக உட்காந்துருந்தேன். நாட்கள் போக போக அது என்னை கொஞ்சம் கொஞ்சமாக ஈர்க்க ஆரம்பிச்சிச்சு. நானும் அவங்களுடைய பேச்சை கேட்டு அதையெல்லாம் பார்க்க ஆரம்பித்து முழுவதுமாக நான் அதற்கு அடிமையாகிட்டேன். அதுக்கப்புறம் அந்த தாத்தாவனுடைய வீட்டில் ஜெபத்துக்கு போவதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் நிறுத்திட்டேன். தினந்தோறும் இந்த WWF பார்க்க ஆரம்பித்து அதில் நான் ஊறி போயிட்டேன். சாயந்தரம் நைட்டு மறுபடியும் காலையில் ரிப்பீட் ஷோவெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டு அதை விடாமலேயே நான் இருந்தேன். இப்படியே நான் சண்டை போடக்கூடியவனாக மாறினேன். மற்ற பசங்கள்லாம் லஞ்ச் பிரேக்கில் இன்டர்வல்ஸில் சண்டை போடும்போது நானும் அதே மாதிரி சண்டை போட ஆரம்பித்து ரொம்பவும் சண்டை போடக்கூடிய ஒரு பையனாக மாறிட்டேன். ஆனாலும் ஆண்டவர் என்னை ஒரு பக்கம் இழுத்து கொண்டு தான் இருந்தார். எங்களுடைய கிளாஸ் ரூம்லேருந்து பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு ரோமன் கத்தோலிக்க சபை இருக்குது. எங்களுடைய 3வது மாடியிலேருந்து பார்க்கும்போது அந்த சர்ச்சில் இருந்து ஹைட்டாக பெல் இருக்கிற இடத்துல ஏசப்பாவனுடைய ஒரு சிலை இருக்கும். அந்த சிலை கரெக்டாக தெரியும். கிளாஸ் ரூம்லேருந்து வெளியே போய் நின்னாலே அந்த சிலை தான் முதல்ல தெரியும். அப்போ அதை பார்க்கும்போதெல்லாம் என் இதயத்தில் ஒரு துடிப்பு. நாம் ஆண்டவருக்காக வாழ்ந்துனதை விட்டுட்டோமே, நாம் ஏசப்பாவை ரொம்ப நெருங்கி வாழ்ந்து கொண்டு இருந்தோமே, அதெல்லாம் போயிடுச்சேன்ற ஒரு வருத்தம் இருந்தாலும் இந்த WWF என்னால் விடவே முடியல. தினந்தோறும் அதை பார்ப்பது, தினந்தோறும் கிளாஸில் சண்டை போடுவது, இப்படியே என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. ஆண்டவர் என்னை விட்டு போய்விட்டார். ஆனாலும் திரும்பவும் என்னை ஆண்டவர் சந்தித்தார். என்னை அவர் கைவிடவே இல்லை. அதை நான் தொடர்ந்து உங்களுக்கு சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். 8ஆம் வகுப்பு போகும்போது இந்த சண்டை போடுறது எல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாக மாறிச்சு. தினந்தோறும் சண்டை போடுவதாக மாறிட்டேன். நான் சண்டை போடாத நாளே கிடையாது. இப்படியே நாட்கள் போய் கொண்டிருக்க 9ஆம் வகுப்பு போகும்போது எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க ஆரம்பித்தாங்க. நாங்கள் ஒரு 7 பேர் ஒன்றாவே இருப்போம். பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டாங்க. என்னுடைய லைஃப்பில் முதல் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக எனக்கு கிடைச்சது 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான். நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் கிளாஸில் 97 பேர். அப்போது எங்கள் கிளாஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாராலையுமே முடியாது. இப்படியே தினந்தோறும் சண்டை போடுவது, இப்படியே அடங்காத வேலைகள் செய்வதாகவே என்னுடைய நாட்கள் போய் கொண்டிருந்தது. ஒரு பக்கம் அமைதியாக இருப்பேன், ஒரு பக்கம் யாராவது என்னிடத்தில் சண்டைக்கு வந்துவிட்டால் தினமும் அவர்களை போட்டு அடிப்பது, இப்படியே இருந்தேன். காலங்கள் போனது.
10ஆம் வகுப்பு போகும்போது தேவன் என்னை அவர்களை விட்டு பிரித்து விட்டார். 10th போகும்போது செக்ஷன் பிரிக்கிற டைம்ல என்னுடைய 6 ஃப்ரெண்ட்ஸுமே வேற கிளாஸ் போயிட்டாங்க. நான் ஒரே ஒருத்தன் தனி கிளாஸ்ல மாட்டிக்கிட்டேன். அப்போ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற கிளாஸ் போயிட்டாங்களேன்னு ரொம்ப ரொம்ப ஏங்கி போனேன், தவித்தேன். ஆனால் தேவன் தான் அவர்களை என்னையும் பிரித்து விட்டார். 10th பாஸ் பண்ணி +1 போகும்போது மறுபடியும் நாங்க எல்லோரும் ஒரே கிளாஸ்ல, ஒரே செக்ஷன்ல வந்துவிட்டோம். ஒரே குரூப் எடுத்தோம். +1 வாழ்க்கை, உலக பிரகாரமான வாழ்க்கையின் உச்சத்தை நான் தொட்டுவிட்ட வாழ்க்கை. முழுவதும் உலக ஆசைகள், ஆசை இச்சைகள் என்னை பிடித்து கொண்டது. அதிகமான அசுத்தமான காரியங்கள் எனக்குள்ளே வந்தது. நண்பர்களுடைய சந்தோஷத்தில் இயேசுவை முழுவதுமாக நான் மறந்துவிட்டேன். ஒரு நாள் ஆண்டவரோடு நெருங்கி இருந்த நாட்கள் இன்றைக்கு ஆண்டவர் என்றால் யாரென்றே தெரியாமல் போய்விட்டது. ஆனாலும் என்னை தேவன் கைவிடவில்லை. நான் +1 படிக்கும்போது இயேசு எனக்கு திட்டவட்டமான ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை தந்தார். நான் +1 படிக்கும்போது என்னுடைய கிளாஸ் ரூம் அதே மாதிரி 7th படித்தது போலவே 3வது மாடி, கடைசி கிளாஸ், கடைசி பெஞ்ச், கடைசி இடம்தான் என்னுடைய இடம். ஜன்னல் பக்கத்தில் உட்காந்துருப்பேன். நான் ஜன்னலிருந்து பார்க்கும்போது நான் 7th கிளாஸில் இருந்து பார்த்தா எந்த ஏசப்பாவனுடைய சிலை எனக்கு தெரியுமோ அதே சிலை ரொம்ப நெருக்கமாக எனக்கு தெரியும். ஒரு பக்கம் ஆண்டவர் என்னை தன் பக்கம் இழுத்து கொள்ள முயற்சி செய்து கொண்டிருந்தார். இன்னொரு பக்கம் நான் மிகவும் உலகத்துக்குரிய ஆசை உள்ளவனாக, கண்களின் இச்சை உள்ளவனாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். இப்படியே நாட்கள் போய் கொண்டிருந்த போது திட்டவட்டமாக என் ஆண்டவர் என்னை ஒரு நாள் சந்தித்தார். அதை குறித்து நான் உங்களுக்கு அடுத்த வாரம் சொல்கிறேன். அம்மட்டும் என்னோடு இணைந்திருங்கள். உங்களுடைய கேள்விகளை கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து நான் வீடியோக்களை அப்லோட் செய்ய முயற்சிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக பிதாவே, என் சாட்சியை பகிர்ந்து கொள்ள எனக்கு நீர் கொடுத்த இந்த அன்பான உள்ளங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த சாட்சியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். என்னை தேடி வந்து ரட்சித்தவர் அவர்களையும் ரட்சியும். யாராகிலும் என்னை போல உம்மை விட்டு தூரமாய் போயிருந்தால் அவர்களை உம்பால் இழுத்து கொள்ளும், காத்து கொள்ளும், பலப்படுத்தும். அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.